கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே பெண்கள், குழந்தைகள் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேரை திமுக நிர்வாகியும் அவருடைய உறவினர்களும் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த பாக்யராஜ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை மாவட்டம் பரமநந்தல் கிராமத்தில் உள்ள தனது குலதெய்வ கோயிலுக்கு வந்துவிட்டு காரில் திரும்பிச் சென்று கொண்டிருந்தார். அவர்களின் கார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை அடுத்த தொகரப்பள்ளி காப்புக்காடு அருகே சென்றபோது பழுதாகி நின்றுள்ளது. செய்து கொண்டிருக்கும் போது அங்கு காரில் வந்த திமுக ஒன்றிய செயலாளர் அறிஞர் அவர்களை திட்டியதுடன் காரை அப்புறப்படுத்துமாறு கூறியதாக கூறப்படுகிறது. இதில் பாக்யராஜுக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் கோபமடைந்த அவர் தனது உறவினர்களை தொலைபேசியில் அழைத்ததால் அங்கு வந்த கும்பல் பாக்யராஜின் குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். கற்களை வீசி காரின் கண்ணாடியையும் உடைத்துள்ளனர். பேசுற மட்டும் இந்த தாக்குதலில் காயமடைந்த 3 குழந்தைகள் உட்பட 9 பேர் மத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தகராறில் தானும் காயமடைந்ததாக கூறி திமுக நிர்வாகி அறிஞர் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் குமாரை காணவில்லை என்று பாக்யராஜ் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இரு தரப்பினரும் மத்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் இரு தரப்பினரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பின்னர் இருவரும் சமரசமாகி சென்றதால் வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. போகிற வழியில் வந்துட்டு ஒரு ஜாகாவில் வந்துட்டு வண்டி ரிப்பேர் ஆகிட்டுச்சு. வண்டி ரெடி செய்து இருக்கும்போது அந்த ஊருக்கார் ஒருத்தர் வந்து வண்டி எடுன்னு சொல்லி வண்டி ரிப்பேர் ஆகிருக்கு சார், நாங்கள் ரெடி பண்ணின்னு போகிறோன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து எங்கள் மேலே சண்டை பண்ணி எங்கள் சம்சாரத்தை அடித்து வண்டி சாவி எடுத்து அவங்களே வந்து பிரச்சனை பண்ணி ஊருக்காரெல்லாம் கூப்பிட்டு ஊர் ஜனமே சேர்ந்து எங்களை அடித்து எங்கள் காரை ஒடிச்சு என் குழந்தைகள்லாம் வந்துட்டு கண்ணு பண்ணி குழந்தைங்களெல்லாம் அடிச்சு இது போட்டாங்க சார். இவ்வளோ தானே இந்த பிரச்சனை, இந்த ஊருக்கு வரத்துக்கு இவ்வளோ தானே சார். நாங்கள் இது மாதிரி இந்த ஊர் பக்கம் கூட நாங்கள் வரக்கூடாது தான் சார் இருக்கிறோம். எங்களால் முடியல. என்ன சார், நாங்கள் எதுனா தப்பு பண்ணோமா, யார்கிட்ட எதுனா பேசணுமா சார்? கார் சேவையெல்லாம் பிடுங்கி வச்சுக்கினாங்க சார். சாவி கேட்டால் கொடுக்கவே இல்லை, என்ன வாய்க்கு இந்த மாதிரிலாம் பேசி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு, குழந்தை குட்டின்னு கூட பார்க்காத எல்லாரையும் அடிச்சாங்க சார். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைங்களா? எங்களுக்கு இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் இந்த மாதிரி தானே சார் நடக்கும். எவ்வளவு கூட ஜனமே வந்து அடிச்சாங்க சார், எங்க பிள்ளைங்களெல்லாம் போட்டு அடிச்சாங்க சார். எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாதுகாப்பே இல்லைங்களா? எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதுக்கு பதிலா சாவி அடிச்சுட்டு இருக்கலாம் சார் எங்களை இவ்வளவு அடி அடிச்சதுக்கு. அதால வெளியே நின்றுட்டு கார் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அவங்க யாரோ எதிர்க்க வந்து இங்க என்ன நிக்கிறீங்கோ, எடுங்க கார் அப்படின்னாங்க. நாங்க இருங்க இப்ப எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க உடல கெட்ட வார்த்தை முன்னாடி கேட்டு கெட்ட வார்த்தை பேசினாங்க. ஏன் அந்த மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு பிடிச்சி ஒரு அடி பொம்பளை அடிச்சுட்டாங்க. அதால நாங்கள் எப்படி அடிக்கலாம்னு நாங்களும் திருப்பி ஒரு அடி அடித்தோம். அவங்க சாவி பிடிங்கி வச்சுக்கின்னு எங்களுக்கு குழந்தைங்க இருக்குதுன்னு கேட்டால் கூட உடலை பிடிச்சிட்டு எங்களை சக்கத்தாக அடின்னு அடிச்சு இது பண்ணிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.